ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் போஷியா. ஸோ இன்றைக்கி என் கூட ஜாயின் பண்ணியிருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஃபுட் கோச் பிரியங்கா இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லணும்னா ஷீ இஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல் கவுன்சிலர். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஹைப்போதைராய்டிசம் ஹைப்பர்தைராய்டிசம் ரெண்டு இருக்குது. ஹைப்போவில் இருக்கிறவங்க வெயிட் கெயின் ஆவாங்க. ஹைப்பர்தைராய்டிசம் வெயிட் லூஸ் பண்ணுவாங்க ஆர் வெயிட் கெயின் பண்ண முடியாமல் இருப்பாங்க. வந்து ஹை சோடியம் ஃபுட் சாப்பிட்ருப்பாங்க, சைனீஸ் ஃபுட் ஆர் ஏதாச்சும் நிறைய சால்ட் இருக்கிறது சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளோட்டிங் இருக்கும். ஓகே. செகண்ட், ஆல்கஹால் கன்சம்ஷன். ஆல்கஹால் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஃபேஸ் ப்ளோட்டடாக இருக்கும். ஓகே. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா நிறைய தண்ணி குடிச்சாதான் ப்ளோட்டிங் ரெடியூஸ் ஆகும். ஓகே. அவாய்ட் பண்ணுங்க. ரா பப்பாயாங்கிறது அந்த லேட்டெக்ஸ் இருக்கும். லேட்டெக்ஸ் வந்து காசஸ் மிஸ்கேரேஜ். ஓகே. ஸோ அதனால வந்து ரா பப்பாயாவை எடுத்துக்காம ரைட் பப்பாயாவை அதில் வந்து எடுத்துக்கணும். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு நம்மளுக்கு லோக்கலாக என்ன ஆயில் நம்மளுக்கு நேட்டிவோ அதை எடுத்து குக் பண்ணலாம். இப்போ ஆலிவ் ஆயில் நம்மளுக்கு நேட்டிவ் கிடையாது. ஆலிவ்ஸ் ஆர் நாட் மேட் ஹியர். இட்டலியில் வந்து அது நேட்டிவ் ஆலிவ் ஆயில். இங்கே வந்துட்டு நம்மளுக்கு கிரவுண்ட்நட், சன்ஃப்ளவர் ஆயில் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நேட்டிவான ஆயில். எள்ளு, ஜிஞ்சிலி ஆயில், ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு நேட்டிவ். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி குக் பண்ணலாம். அதில் வந்து கூட தளபதி விஜய் நடித்துள்ள வாரிசு வெற்றி நடை போடுகிறது. தைராய்டு ப்ராப்ளம்ஸ் உள்ள விமென்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெயிட் கெயினும் இருக்கும், வெயிட் லாஸும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன மாதிரியான ஃபுட்லாம் வந்து அவங்க எடுத்துக்கணும் அண்ட் அவாய்ட் பண்ணணுமா? ஸோ ஹைப்போதைராய்டிசம் ஹைப்பர்தைராய்டிசம் ரெண்டு இருக்குது. ஹைப்போவில் இருக்கிறவங்க வெயிட் கெயின் ஆவாங்க. ஹைப்பர்தைராய்டிசம் வெயிட் லூஸ் பண்ணுவாங்க ஆர் வெயிட் கெயின் பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த ரெண்டுமே வந்து தேர் டூ டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். அண்ட் அவங்க டாக்டர் ஆர் எண்டோக்ரினாலஜிஸ்ட் வந்து ப்ராப்பராக அவங்கள கைட் பண்ணணும். ஒரு டாக்டர்கிட்ட அவங்க போய் ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர். ஓகே. சப்ளிமெண்ட் பண்ணணுமா அவங்களுக்கு அப்படின்றது பார்த்துக்கிட்டா பெட்டர். ஓகே. பட் டயட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா காய்ட்ரோஜன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த காய்ட்ரோஜன்ஸை அவாய்ட் பண்ணணும். ஓகே. ஸோ காய்ட்ரோஜன்ஸ் எதுலலாம் இருக்குன்னா, இப்போ நிறைய பேருக்கு மில்லட் ஒழுங்காக குக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அதில் காய்ட்ரோஜன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ ப்ராப்பராக சோக் பண்ணி குக் பண்ணால் பெட்டர். ஓகே. ஓகே. அதனால வந்து மில்லட் ஆர் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம நல்லா ப்ரிகாஷியஸாக குக் பண்ணுறது பெட்டர், எஸ்பெஷலி தைராய்டு கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க. ஓகே. அதே மாதிரி கேபேஜ், ப்ராக்கலி, காலிஃப்ளவர் இதெல்லாமும் நல்லா குக் பண்ணிட்டா நோ ப்ராப்ளம். ஓகே. பட் ராவா சாலட்ஸில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் காய்ட்ரோஜன்ஸ் இருக்கும், அஃபெக்ட் பண்ணும் அவங்கள. ஓகே. ஓகே. இதை விட மெயினாக உள்ளது வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறது அயோடைஸ்ட் சால்ட். ஓகே. அயோடைஸ் சால்ட் அப்படிங்கிறது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ராப்பர் தைராய்டு ஃபங்க்ஷனிங். ஓகே. நானே நிறைய இடத்துல வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கேன். அயோடைஸ் சால்ட் வாங்காதீங்க, அயோடைஸ் சால்ட் வந்து நம்மளுக்கு தேவையே இல்லை, அது ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் அப்படின்ட்டு. அப்படி கிடையவே கிடையாது. நம்மளுக்கு கிடைக்கிற ஒரே சோர்ஸ் ஆஃப் அயோடின் சால்ட்டில். ஓகே. ஓகேங்களா? ஸோ அயோடினை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கிட்டாலே தைராய்டு ஃபங்க்ஷனிங்க்கு நல்லாயிருக்கும். ஓகே, சூப்பர் மேம். அண்ட் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து ஒழுங்காக இருக்கும் ஃபேஸ், திடீர்னு வந்து அவங்களுக்கு ஃபேஸ் வந்து பிளாட் ஆகிடும். ஸோ அதுக்கு எதனால் வருது அண்ட் அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறது? முன்னாடி நாள் வந்து ஹை சோடியம் ஃபுட் சாப்பிட்ருப்பாங்க, சைனீஸ் ஃபுட் ஆர் ஏதாச்சும் நிறைய சால்ட் இருக்கிறது சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளோட்டிங் இருக்கும். ஓகே. செகண்ட், ஆல்கஹால் கன்சம்ஷன். ஆல்கஹால் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஃபேஸ் ப்ளோட்டடாக இருக்கும். ஓகே. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா நிறைய தண்ணி குடிச்சாதான் ப்ளோட்டிங் ரெடியூஸ் ஆகும். ஓகே. ஓகேங்களா? ஐயோ ஏற்கனவே தண்ணி நிறைய தங்கி இருக்கு, வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கு, அதனால நான் தண்ணி குடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அது தப்பு. ஓகே. ஓகேங்களா? ஸோ அதை விட்டுட்டு நிறைய தண்ணி குடிங்க. ஸோ மோர் யுவர் பாடி ஃப்ளஷஸ் அவுட் த டாக்ஸின்ஸ் அண்ட் சோடியம், இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ. ஓகே, சூப்பர் மேம். அண்ட் இப்போ ப்ரெக்னென்சி லேடிஸ் வந்து ப்ரெக்னென்ட் பீரியடில் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான நியூட்ரிஷியஸ் ஃபுட்டெல்லாம் அவங்க எடுத்துக்கணும் மேம் ஃபார் அ ஹெல்தி பேபிக்காக? ஹெல்த்தி பேபிக்கு கண்டிப்பாக வெரைட்டி ஆஃப் நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது ஒன்று தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் இதையே சாப்பிட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு ஆர் எனக்கு இது ஒன்று தான் செட் ஆகுது, மற்ற எல்லாமே எனக்கு நாசியேட்டிங்காக இருக்குது, வாமிட்டிங் வருது அப்படிங்கிறது அவாய்ட் பண்ணிவிட்டு எது எவ்வளோ மேக்ஸிமம் எடுத்துக்க முடியுமோ ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸாக எடுத்துக்க சொல்லணும். ஓகே. ஸோ ப்ரோட்டீனாக இருந்தால் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து, இப்போ ஃபிஷ்ஷாக இருக்கலாம், பருப்பு வகைகளாக இருக்கலாம், பீன்ஸாக இருக்கலாம், எல்லா வகையிலேருந்தும் எடுத்துக்கணும். ஏன்னா ஒன்றுத்துலேயும் ஒரு நியூட்ரிஷியஸ் வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் வந்து ப்ரெக்னென்ட் விமன் எப்போவுமே ஐ அட்வைஸ் தெம் டு கோ ஃபார் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ். அண்ட் அதே மாதிரி வெரைட்டின்னு சாப்பிடும்போது சாலட்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே. ஸோ சாலட்ஸ் நிறைய காய்கறி போட்டு சாலடாக சாப்பிட்றேன்னா
ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி சாலட்ஸில், ஏன்னா குக் பண்ணுறது இல்லை இல்லையா. ஸோ பாக்டீரியா ஒரு வைரஸஸ் அதில் இருக்கிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து தான் ப்ரெக்னென்சியில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கிறது வந்து பெட்டர். அதனால் சாலட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு எந்த சோர்ஸ் ஆஃப் ஃபுட்னாலும் ஒரு வெரைட்டியாக எடுத்துக்க பாருங்கள். ஓகே ஓகே. அவங்க ப்ரெக்னென்சி டைமில் வந்து சர்டன் ஃபுட்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, லைக் பப்பாயா தேசே பப்பாயா எடுத்துக்கக்கூடாது, பைனாப்பிள் எடுத்துக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து இக்னோர் பண்ணணும்? ஸோ பப்பாயா நிறைய பேருக்கு இந்த மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. ஸோ பப்பாயா சாப்பிடக்கூடாது, பேபி மிஸ்கேரேஜ் ஆகிடும் அப்படிங்கிறது அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. ரைப் பப்பாயாவாக இருந்தால் யூ கேன் டேக் அண்ட் ப்ராப்பர் ஒரு கப் அப்படின்னா ஒரு கப்போட நிறுத்திக்கோங்க. நிறைய சாப்பிட்றதும் இட்ஸ் நாட் ஹெல்த்தி. ரா பப்பாயா நிறைய பேர் வீட்டில் ரா பப்பாயா பொரியல் செய்வாங்க, கூட்டு அந்த மாதிரி செய்வாங்க. ரா பப்பாயா சாப்பிட்றவங்க இருக்காங்க, சாலட்ஸில் போட்டு சாப்பிட்றவங்க இருக்காங்க. அவாய்ட் பண்ணுங்கள். ரா பப்பாயாங்கிறது அந்த லேட்டெக்ஸ் இருக்கும், லேட்டெக்ஸ் வந்து காசஸ் மிஸ்கேரேஜ். ஸோ அதனால் வந்து ரா பப்பாயாவை எடுத்துக்காமல் ரைப் பப்பாயாவை எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே மேம், சூப்பர். அண்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேபிக்காக இருக்கட்டும் இல்லை மதருக்காக இருக்கட்டும் ஒரு 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 ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை அவங்க லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணணுமா? ஸோ பேபி பிறந்துடுச்சு, இனிமேல் ரிஸ்க் இல்லை, நம்ம என்ன வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு ஜாலியாக சாப்பிட்ற மதர்ஸ் இருக்காங்க. அப்படி இல்லாமல் அப்பையும் பேபிக்காக இல்லாமல் உங்களுக்காக நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அப்பத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை நான் 3 months ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா நான் ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறது யுவர் பாடி வில் கெட் யூஸ் டு இட். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் ஒர்க் அவுட் அப்படின்னு வந்தாலும் நீங்கள் ஒரு 2 months யூ ஸ்டார்ட் வித் சம் ஃபார்ம் ஆஃப் ஆக்டிவிட்டி. இட் கேன் பி ஒரு 15 minutes ஆஃப் வாக்கிங், அது போதும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆக்டிவாக இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, பேபிக்கும் நல்லது. பிகாஸ் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்கன்னா உங்கள் மூட் நல்லாயிருக்கும், ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ இட்ஸ் வெரி ஹெல்தி ஃபார் யூ டு ஸ்டார்ட் ஒர்க் அவுட் ஆஸ் ஏர்லி as பாசிபிள். உங்கள் பாடி எப்போ பர்மிட் பண்ணுதோ அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், நிறைய ஹைட்ரேஷன். ஏன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ் இருப்பாங்க. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங்காக இருக்கும்போது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹைட்ரேட் யுவர் செல்ஃப். டீஹைட்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நிறைய ஹைட்ரேட் பண்ணுங்கள், நியூட்ரிஷியஸாக சாப்பிடுங்க. நாட் ஜஸ்ட் ஃபார் த மில்க் ப்ரொடக்ஷன் பட் ஃபார் யோர் செல்ஃப் ஆல்சோ. யர் பாடி அந்த ஸ்டேஜில் வந்து ஹீலிங் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பேபி டெலிவர் பண்ணியிருக்கீங்க, பாடி அப்போ தான் ஹீல் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஹீல் ஆகும்போது ஹை ப்ரோட்டீன்ஸ் தேவை நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ஹீலிங் ப்ராசஸ் சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய லிக்விட்ஸ் எடுத்துக்கோங்க. கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட் அண்ட் வெரி ஹெல்த்தி. ஓகே, சூப்பர். அண்ட் இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா, இந்த பர்டிகுலர் ஆயிலில் குக் பண்ணக்கூடாது, சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை வந்து கிரவுண்ட்நட் ஆயில். ஸோ அந்த கன்ஃபியூஷன் இன்னுமே இருந்துகிட்ருக்கு. ஸோ ப்ராப்பராக ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு வந்து என்ன ஆயிலில் வந்து குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு நம்மளுக்கு லோக்கலாக என்ன ஆயில் நம்மளுக்கு நேட்டிவோ அதை எடுத்து குக் பண்ணலாம். இப்போ ஆலிவ் ஆயில் நம்மளுக்கு நேட்டிவ் கிடையாது. ஆலிவ்ஸ் ஆர் நாட் மேட் ஹியர். இட்டலியில் வந்து அது நேட்டிவ் ஆலிவ் ஆயில். இங்கே வந்துட்டு நம்மளுக்கு கிரவுண்ட்நட், சன்ஃப்ளவர் ஆயில் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நேட்டிவான ஆயில். எள்ளு, ஜிஞ்சிலி ஆயில், ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு நேட்டிவ். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி குக் பண்ணலாம். அதில் வந்து குட் அமௌண்ட் ஆஃப் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், பூஃபா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது இருக்குது, அதனால நீங்கள் அது தைரியமாக குக் பண்ணலாம். ஓகே. அண்ட் மெயினாக இதனால் வர பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹை ஆகும். அதனால வந்து ஹார்ட் டிசீசஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி அவங்க வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணுறது, ட்ராக் பண்ணி ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுறது? ஸோ இப்போது நீங்கள் ஆயில்னால மட்டும்தான் வந்து ஹார்ட் அட்டாக்ஸ், கார்டியாக் டிசீசஸ் வருது அப்படின்னு நினைக்காம லைஃப் ஸ்டைல்னால தான் வருது. ஸோ நம்ம சாப்பிட்ற ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், நம்ம வாக்கிங் போகாமல் இருக்கிறது, ஆக்டிவாக இல்லாமல் இருக்கிறது, சுகர் கன்சம்ஷன் நிறைய இருக்கிறது. ஸோ இதெல்லாம் சேர்த்து வித் ஆயில் எல்லாமே சேர்த்து தான் வந்து நம்மளுக்கு கார்டியாக் டிசீசஸ்க்கு இட்ஸ் பேவிங் வே ஃபார் தட். ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் பெட்டர் நம்ம ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு ஆஸ்பெக்டையும் நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே we can avoid it. அண்ட் இதை எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு கெட் அ மாஸ்டர் ஹெல்த் செக்அப் தான். ஸோ பீப்புள் ஓவர் 35 itself these days I encourage them ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிடுங்க. இட்ஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ் இப்போல்லாம். ஸோ ஈஸியாக நம்ம ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இட்ஸ் பெட்டர். ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேருங்கிறது ரொம்பவே பெட்டர் தேன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை ட்ரீட்டிங் இட். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 35 years க்ராஸ் பண்ணாலே வந்து இந்த நீ பெயின் அப்புறம் இந்த ஜாயிண்ட் பெயின் அதெல்லாம் வருது மேம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டாக என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் வந்து அவங்க டயட்டில் ஆட் பண்ணிக்கணும்? ஸோ ஜாயிண்ட் பெயின்ஸ், நீ பெயின்ஸ்லாம் இப்போ காமன் 35 30லேயே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா
ஆயில்ஸை வந்து ரொம்ப அப்படியே அவாய்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் ஆயில் எடுத்துக்க ஆரம்பிங்க. லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் கீயோ அந்த மாதிரி எடுத்துக்க ஆரம்பிங்க. இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ. ஓகே. ப்ரோட்டீன்ஸ் நல்லா எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களோட மசில் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் நல்லா நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். உங்கள் போன் அண்ட் மசில்ஸ் ஆர் அட்டாச் டு ஈச் அதர். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஓகே. அட் த சேம் டைம் கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் போன் ஹெல்த். கால்சியம் அண்ட் விட்டமின் டி. ஏன்னா நிறைய பேருக்கு நான் இப்போ பார்க்குறதுல இன்க்ளூடிங் யூ ஆர் மீ வில் ஆல் ஹாவ் விட்டமின் டி டெஃபிஷியன்சி. ஓகேங்களா? ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க அட்ரஸ் இட். மோஸ்ட் ஆஃப் ஃபுட்டில் வந்து அதை அட்ரஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் எடுங்க. டாக்டர் கிட்ட கேட்டு எவ்வளோ டியூரேஷன் சொல்கிறாங்களோ அந்த கோர்ஸ் முடிங்க. ஓகே. ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சி இல்லாமல் பார்த்துக்கிறது இட் வில் ஹெல்ப் இன் போன் ஸ்ட்ரென்த்னிங். ஓகே. ஓகே. நிறைய பேருக்கு வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்கும் பொழுது டேப்லெட்ஸாக எடுக்கும் போது அவங்களுக்கு சீக்கிரமாக வெயிட் கெயின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அது அப்படி தான் இருக்குமா மேம்? சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கைண்ட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது ஒன்று. அண்ட் உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு ப்ரிஸ்கிரைப்டாக எடுக்கிறீங்கன்னா சான்சஸ் ஆஃப் ஹேவிங் எனி சைட் எஃபெக்ட்ஸ் இஸ் வெரி லோ. ஓகே. ஓகேங்களா? இப்போ விட்டமின் டி அவங்க 6 வீக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 6 வீக்ஸ்க்கு எடுங்க. ஓகே. ஓவர் டூ பண்ணாலும் இட்ஸ் டேஞ்சரஸ். இல்லை எனக்கு 2 வீக்ஸ் போதும் அப்படிங்கிறதும் டேஞ்சரஸ். ஓகே. நம்மளே நம்மளை வந்து கூகுள் டாக்டராக இருந்துக்கிறது தான் இல்லை பாதி பிரச்சனையே. ஸோ அப்படி இல்லாமல் நம்மளுக்கு எவ்வளோ சொல்கிறாங்களோ அந்த அளவு எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஓகே. ஓகே. அண்ட் இப்போ நிறைய ஜிம் கோவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி விமன் வந்து தி ஸ்டார்டட் டேக்கிங் ப்ரோட்டீன் மில்க் ஷேக்ஸ், ப்ரீ ஒர்க் அவுட், போஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வரதுக்கான கண்டிப்பாக. ஸோ தேர் ஆர் ஹை சான்சஸ் ஆஃப் ஹேவிங் சைட் எஃபெக்ட்ஸ் ஃபார் எனி ஆர்டிஃபிஷியல் ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் தட் தேர் ஹேவிங். ஓகே. ஸோ எஸ்பெஷலி வே ப்ரோட்டீன் எடுக்கிறவங்களுக்கு வந்து ஐ ஹாவ் சீன் நிறைய ஹார்மோனல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அவாய்ட் பண்ணிட்டு கோ ஃபார் நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன். சாப்பாடுலேயே முடிஞ்சால் கவர் யுவர் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அப்படி இல்லை எனக்கு ஷேக் கண்டிப்பாக வேணும், பீப்புள் ஆர் த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்டேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் தேவைப்படுது. அப்படி இருக்கிறவங்க வந்து வீகன் ப்ரோட்டீன் சோர்சஸ் போங்க. பீ ப்ரோட்டீன் வருது, ஹெம்ப் ப்ரோட்டீன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரியான ப்ரோட்டீன் சோர்சஸ் எடுத்துக்கிட்டா இட்ஸ் ஈவன் பெட்டர் தேன் கோயிங் ஃபார் எனி அதர் வே ஆர் எனி அதர் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன். இட்ஸ் பெட்டர். அண்ட் ப்ரீ ஒர்க் அவுட் உங்களுக்கு ஆக்சுவலாக ப்ரோட்டீன் ட்ரிங்க் தேவையில்லை. ஆஸ் மச் as பாசிபிள் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்மால் ஒரு பனானாவோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ரூட்டோ, நட்ஸு, டேட்ஸ் இந்த மாதிரி சின்ன ஃபுட் ஐட்டமாக எடுத்துக்கிட்டால் போதும் ப்ரீ ஒர்க் அவுட். போஸ்ட் ஒர்க் அவுட் ட்ரை டு ஹாவ் அ பிரேக்ஃபாஸ்ட். ஓகே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தால் ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஒரு ஃபுல்ஃபில்லிங் மீலாகவும் இருக்கும் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் ரெக்கவரிக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஓகே. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் டீ நிறைய எடுத்துக்கிறாங்க. ஒரு நாளைக்கு வந்து 5 to 8 க்ரீன் டீஸ் எடுத்துப்பாங்க. அது உடம்புக்கு நல்லதுங்களா இல்லை அதனால எதனாச்சும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குங்க? அதனால வந்து நிறைய நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க, அது மட்டும்தான் எஃபெக்ட். அட் த சேம் டைம் அயர்ன் அப்சார்ப்ஷன் கம்மியாகும். ஓகே. க்ரீன் டீ நிறைய எடுத்துக்க நீங்கள் எஸ்பெஷலி சாப்பிட்ட உடனே க்ரீன் டீ குடிச்சிட்டா வெயிட் போடாது அப்படின்னு நிறைய ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கும். நான் க்ரீன் டீ குடிச்சிட்டேன்ப்பா எனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து அவாய்ட் இட். சாப்பிட்ட உடனே நீங்கள் க்ரீன் டீ எடுக்கிறதுனால அயர்ன் சுத்தமாக அப்சார்ப் ஆகாது உங்கள் பாடியில். ஓகே. ஸோ இட்ஸ் பெட்டர். உங்கள் க்ரீன் டீ எடுக்கணுன்னாலும் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 கப்ஸோட லிமிட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நிறைய சுகர் போடுறது, ஹனி போட்டு குடிக்கிறது அது யூஸே இல்லை சுத்தமாக. ஓகே. அண்ட் அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் அதில் மெயின் பெனிஃபிட்டே. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுங்கிறது உங்களுக்கு அந்த 2 கப்பில் போதும். அதை தவிர்த்து ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய சாப்பிடுங்க. ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் கன்சப்ஷன்னால என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு பர்சன் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா? கண்டிப்பாக இது இட் ஹேப்பன்ஸ் ஃபார் போத் மென் அண்ட் விமன். ஓகேங்களா? ஸோ ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் கன்சம்ஷன் வந்து டெஃபினெட்லி கம்ஸ் இன் த வே ஆஃப் யூர் மெட்டபாலிசம். ஒன்று உங்களோட லிவர் ஃபங்க்ஷனிங்கோ, டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபங்க்ஷனிங்கோ எல்லாமே அஃபெக்ட் ஆகும். லங் ஹெல்த் ரொம்பவே பாதிக்கும், சொல்லவே வேண்டாம். ஸ்மோக்கிங் வந்து டைரெக்டாக அஃபெக்ட்ஸ் யுவர் லங் ஒன்லி. ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணாமல் இருந்துட்டாலே பெட்டர். அண்ட் இப்போ நீங்கள் நிறைய ஜாஸ்தியாக பார்க்குறது இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இது நெகட்டிவ் வே இல்லையா, ஸ்மோக்கிங் ஆர் ட்ரிங்கிங். ஸோ அப்படி இருக்கும்போது அது என்ன மாதிரி வேல அஃபெக்ட் பண்ணுதுன்னு இப்போ நிறைய பார்க்குறோன்னா ஃபர்டிலிட்டியில் நிறைய பேருக்கு மென் அண்ட் விமன் ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகுது, எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் ஸ்மோக்கிங். ஸோ உங்கள் ஸ்பெர்ம் ஹெல்த்தாக இருக்கட்டும், எக் ஹெல்த்தாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்பவே பாதிக்கப்படுது. அதனால் அதை அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். ஓகே. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் மேம், டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான ருட்டீன் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது காவிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களோட ஒரு பேலன்ஸ்டான ஒரு டயட் இருக்காது அவங்களுக்கு. ஸோ அவங்க எப்படி அவங்களோட டயட்டை வந்து ஃபாலோ பண்ணணும்? ஸோ இவங்க டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அகெயின் இது ஒரு மெட்டபாலிக் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இது ஃபேமிலி ஹிஸ்ட்ரியால் இருக்கலாம், இல்லை அவங்க லைஃப் ஸ்டைல் பேடாக இருந்ததுனால இருக்கலாம். இப்போல்லாம் 30ஸ்லேயே நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஹை ப்ரோட்டீன் டயட். ஏன்னா டயபெட்டிஸ் இருக்கும்போது நிறைய மசில் லாஸ் இருக்கும். ஓகே. ஸோ மசில் லாஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்க ஆரம்பிக்கணும். ஓகே. அட் த சேம் டைம் ஐயோ இப்போ ரைஸே சாப்பிடக்கூடாதா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. ரைஸ் எடுத்துக்கலாம், உங்களோட போர்ஷன் சைஸில் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க. இஃப் தே ஆர் சர்டிஃபைட் குவாலிஃபைட் நியூட்ரிஷனிஸ்ட், டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கார்ப்ஸ் கொடுக்கலான்னு. ஸ்வீட்ஸ் எஸ் டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணும். ஏன்னா ஒரு இத்தினோண்டு ஒரு காஜு கட்லியோ ஒரு சின்ன ஸ்வீட் எடுத்துக்கிட்டாலுமே அதில் அவ்வளோ ஒரு 2 ஸ்பூன் சுகர் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேச்சுரல் சோர்ஸஸாக ஒரு டேட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஃபிக் எடுத்துக்கலாம். ட்ரைட் ஃபிக்ஸ்லாம் நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க, அதில் ஃப்ரூட்டில் வந்து பெனிஃபிட்ஸும் நல்லாவே இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க டயபெட்டிக்காக இருக்கிறவங்க வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாமா, ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணணும் தானே அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். மெயினாக ஹை ஃப்ரக்டோஸ் கண்டெய்னிங் ஃப்ரூட்ஸ், நம்ம பனானா, மேங்கோஸ் இதை அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட்னா ஃபுல்லாக எடுத்துடணும்னு இல்லை, என்னைக்காச்சும் ஒரு நாள் எடுத்துக்கலாம், அது கூட நோ ப்ராப்ளம். பட் மற்ற ஃப்ரூட்ஸ் ஆப்பிள், குவாவா, பொமோகிரானேட் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ நிறைய வேஸ். ஸோ நான் இன்றைக்கி கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் வேல்யூபிள் டைம் வித் மீ டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு பிரிங் மீ ஹியர் அண்ட் ஸ்பெண்ட் கிரேட் டைம் வித் யூ டாக்கிங் அபௌட் ஆல் ஆஃப் திஸ். தேங்க்யூ ஸோ மச். வீட்லேயே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடுற ஃபேஸ் பேக் டேன் ஆச்சுன்னா வந்து ரைஸ் ஃப்ளோர், ஹல்தி, லெமன் ஓகே 3 போட்டுட்டு கொஞ்சம் பொட்டேட்டோ ஜூஸ் போட்டு கர்ட் போட்டால் டேன் இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் ஆகிடும். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னா ரைஸ் ஃப்ளோரில் நிறைய கர்ட் போட்டுட்டு அண்ட் ஹனி போட்டுட்டு ரொம்ப திக்